ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவை நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயனுள்ள தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டில், அதாவது ஸ்மார்ட் கார்டில் பெயர் திருத்தம் நீங்களே எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவு வழியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்ச மேனுவல் டேபிள் காலத்தை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷன் கார்டில் உள்ள பேரில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி திருத்தம் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, அப்படி திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் திருத்தம் செய்யப்பட்ட ஸ்மார்ட் கார்டை எப்படி உங்கள் வீட்டில் இருந்தே நீங்களே ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி மொத்தமாக 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் இதுக்கு டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிடுற பாருங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டு, யாருக்கு உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பேர் பிழை திருத்தம் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான நேமில் ஆதார் கார்டு இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, உங்களோட ஸ்மார்ட் கார்டு. மூணாவது, உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஃபோன் நம்பர். இது மூணையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அப்டேட் ரெக்வஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருத்தம் செய்யறதுக்கு விண்ணப்பம் பதிவு பண்ணணும். எங்கே போய் பதிவு பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் அப்படி சொல்கிறேன். அது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா, தாலுக்கா ஆஃபீஸ் போனீங்களா, தாலுக்கா ஆஃபீஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக டிஎஸ்ஓ ஆஃபீஸ், அதாவது வட்டார வழங்கல் அலுவலர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அவர் தான் உங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு டோட்டல் இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அவரோட கண்ட்ரோலில் தான் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் எல்லா கார்டுமே செயல்பட்டு இருக்கும். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, செல்ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதாவது விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களோட டாக்குமெண்ட்லாம் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 ஹவரில் அவங்க அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் என்ன பேர் திருத்தம் பண்ண சொல்லிவிட்டு விண்ணப்பம் கொடுத்தீங்களோ அந்த பேர் உங்களோட ஸ்மார்ட் கார்டில் அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த அப்டேட் ஆனது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். செக்கிங், அதாவது 1 ஹவருக்கு அப்புறம் அப்டேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி செக் பண்ணலாம்னா, டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு தேவைப்பட்ட லிங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த பயனாளர் உள்நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இந்த பதிவு செய்யும் கேப்சாவை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓகேங்களா? அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் லாகின் ஆகிட்டு நீங்கள் திருத்தம் பண்ணது கரெக்டாக திருத்தம் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்மார்ட் கார்டுக்கு ஓடிபின்னு வரல. நான் வந்தோன்னு என்ட்ரி பண்ணுறேன். பாருங்கள், வந்துருச்சு. அதாவது 38666894. ஓகேங்களா? கொடுத்துட்டு பதிவு செய்கிறேன். கொடுத்த உடனே என்னோட ஸ்மார்ட் கார்டுக்கு நான் லாகின் ஆகிட்டேன். இந்த லாகின் ஆனோடனே கீழே வந்தோடனே மின்னணு அட்டை கோப்பு பதிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் திருத்தம் செஞ்சது இங்கே பாருங்கள், குடும்ப உறுப்பினர் பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடும்ப உறுப்பினர் பேரில் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கார்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரிஜினல் வேணும் இல்லைங்களா? நீங்கள் ஏன்னா திருத்தம் செய்யப்பட்ட கார்டு கையில் வச்சிருக்க மாட்டீங்க. பட் அதோட சாஃப்ட் காப்பி நெட்டில் எடுத்து மட்டும் தான் கையில் வச்சுருப்பீங்க. பட் பிளாஸ்டிக் கார்டு உங்கள்கிட்ட பழசு தப்பாக இருக்கிறதா இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை ஃபார் டூப்ளிகேட் கார்டு, அதாவது என்ன, திருத்தம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புது கார்டு வேணும். ஸோ அதை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் வீட்டில் இருந்தே அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவை எடுத்து ஏற்கனவே போட்டேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேவைப்படும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் திருத்தம் செய்யப்பட்ட ஸ்மார்ட் கார்டு உங்கள் வீட்டிலேருந்து எப்படி வாங்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 45 ரூபா ஆன்லைன் பே பண்ண போதும். அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவான வீடியோ போட்டுறேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் திருத்தம் செஞ்சது அப்படிங்கிறது சப்போஸ் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளே இல்லை 3 நாள் கழிச்சு சேம் மறுபடியும் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு டிஎஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். நான் திருத்தம் பண்ண கொடுத்துருந்தேன், திருத்தம் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க திருத்தம் ஆகாமல் இருந்தால் மறுபடியும் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அதாவது டிஎஸ் ஆஃபீஸ் விசிட் பண்ணுறப்ப உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, செல்ஃபோன் நம்பர் இது 3ம் கண்டிப்பாக மேண்டேட்டரி எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத் தலைவரோட அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொலைஞ்சு போன ஸ்மார்ட் கார்டு எப்படி வாங்கணும்னு தெரியல, சப்போஸ் ஆதார் கார்டில் ஸ்மார்ட் கார்டு வாங்குறப்போ ஒரு நேம் இருந்துச்சு, ஸ்மார்ட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் நான் நேம் கரெக்ஷன் பண்ணிட்டேன், பட் டாக்குமெண்ட் எங்கே கொடுக்குறப்பலாம் அந்த பேர் தப்பாகவே வந்துட்டு அப்படின்னா அவங்களை எப்படி திருத்தம் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 ஹவரில் இது கூட இது அப்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்கள் ஆன்லைன் எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.